மக்களே, எனக்கு தெரிஞ்சு நம்ம பிக் பாஸ் டீம் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. நம்ம நைட்டி அக்காவை இந்த காமன் மேன் ஷோல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம நைட்டி அக்காவை பொறுத்தவரைக்கும் எல்லா விதத்திலுமே கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா தான் இருக்காங்க. நம்ம பார்த்துட்டோம், ஓகேவா? அந்த வகையில நம்ம அக்காவை இந்த காமன் மேன் ஷோல செலக்ட் பண்ணி டாப் 5க்குள்ள கொண்டு வந்து இந்த பிக் பாஸ்க்குள்ள அனுப்பியிருந்தாங்கன்னா மேபி நமக்கு 100 நாட்கள் தரமான கண்டென்ட் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாள்லயே அக்கா வந்து இந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுத்து சோசியல் மீடியா மொத்தம் பேச வச்சிருக்காங்கன்னா அக்காவை மட்டும் பிக் பாஸ்க்குள்ள அனுப்பியிருந்தா கண்டிப்பா டெய்லி நமக்கு கலரா கண்டென்ட் கிடைச்சிருக்கும். ஏன்னா அக்காக்கான கோபத்தை பார்த்துட்டோம், அக்காக்கான ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டோம், அக்காக்கான கான்ட்ரவர்சி பிளான்ஸை நம்ம பார்த்துட்டோம், அக்காக்கான அழுகைகளை கூட நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூல மனம் உடைஞ்சி பயங்கரமா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அக்கா வந்து மொத்தமா ஒரு கண்டென்ட் பேக்கேஜா தான் இருக்காங்க. ஸோ அக்கா வந்து பிக் பாஸ்ல விட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் நம்ம என்ன பண்ண டீம் வந்து தங்க முட்டை விடுற வார்த்தை வந்து ஒரே நாள் அறுத்துட்டாங்க. ஒரு நாள் டிஆர்பிக்கு ஆசைப்பட்டு காமன் மேன் சொல்லி அக்காவை முடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த வகையில் சேனல் பெரிய தப்பு பண்ணிட்டு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம முனியம்மாக்கான பல வீடியோஸ் வந்து இப்போ லீக் ஆயிருக்கு. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அக்கா வந்து ஹோட்டலில் உட்காந்து ஜாலியாக வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் ரவுண்ட்ல முனியம்மா அவர்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்களோன்னு சொல்லி தோணுது. ஏன்னா இவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரையும் வீடியோ போட விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம முனியம்மா அவர்கள் தனக்கான யூடியூப் சேனல்ல இவ்வளவு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா ஐ திங்க் முனியம்மா அவர்களை ஃபைனல் ஸ்டேஜ்ல வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி தோணுது. அனுப்பியிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப இந்த காமன் மேன் ஷோக்குள்ள அவங்களுக்கான ஆட்கள் தான் பல பேர் இருக்காங்க. அதாவது அங்க இருக்க ஆட்களுக்கான ரெக்கமெண்டேஷன்ல வந்த ஆட்கள் தான் பல பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்கள தான் அவங்க செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால மேபி நம்ம முனியம்மா அவர்கள் வெளியே போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு எனக்கு தோணுது. அதை பத்தி நம்ம விரிவா பேசலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, கடும் மண்ணு. இன்னைக்கான எபிசோடும் சேம் அதே தான். ஆடிஷன் வைக்கங்க பேர்ல கூப்பிட்டு சும்மா நின்று பேசிக்கினே இருக்காங்க. அவங்க பேச பேச நமக்கு தான் தலைவலிக்குது. ஆனா இதுல நான் ஒரு கேள்வி கேட்கணும் ப்ரோ. ஒரு 2-3 எபிசோடுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு ஒவ்வொரு டாஸ்கை கொடுத்து பண்ண வச்சாங்க. ஆனா நேத்துக்கான எபிசோடு இன்னைக்கான எபிசோட்லாம் பாத்தீங்கன்னா டாஸ்க் எல்லாம் கொடுக்கல. ரெண்டு பேரை கூப்பிடுறாங்க, அப்புறம் அவங்க 2 பேரையும் மாத்தி பேச வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் பேசி முடிச்சோன்னா ஆளுக்கு ஒரு கார்டை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த வகையில எப்படி இவங்க வந்து ஆட்களை செலக்ட் பண்றாங்கன்னு சுத்தமா நமக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கும் அதே மாதிரிதான் ரெண்டு பேரா கூப்பிட்டு மாத்தி பேச விட்டு மொத்தமே இன்னைக்கான எபிசோட்ல 2 பேரை தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தருக்கான பேர் வந்து கலில் பாஷா, இன்னொருத்தவங்களுக்கான பேர் வந்து ஷமா. இந்த ஷமா பொண்ணு தான் நம்ம விஜய் சுகுமாரனை வந்து அந்த ஏஞ்சலஸ் டீமன் டாஸ்க்ல காதலே விட்டாங்க. அது நம்ம என்ன அப்படிங்கிறது போக தான் பார்க்கணும். ஸோ மொத்தத்தில் இப்போ இந்த டாப் 15க்கான ஆடிஷனை வந்து முடிச்சுட்டாங்க. இன்னைக்கான எபிசோட்ல இந்த டாப் 15க்கான ஆடிஷன் முடியுது. நாளையில இருந்து இந்த ஆன் ஹோல்ட்ல இருக்காங்கல்ல, பல பேருக்கு ஆன் ஹோல்ட் அப்படிங்கிற கார்டை கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் நாளையில இருந்து உள்ள வருவாங்க. நாளில இருந்து அவங்க எல்லாம் உள்ள வந்து அவங்களுக்கு திரும்ப டாஸ்க் எல்லாம் கொடுத்து அதுல ஒரு சில பேரை குவாலிஃபை பண்ணி எடுப்பாங்க. மொத்தத்துல டாப் 22 டாப் 24 செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ரிட்டன் டாஸ்கை வைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்னும் நிறைய நாட்கள் நம்மளை போட்டு அறுக்க போறாங்க அப்படிங்கிறது ஓப்பனா தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, இப்போ இதெல்லாம் தூக்கி நம்ம சைட்ல வச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கான எபிசோட்ல பேசுறதுக்கெல்லாம் கண்டென்ட்டே கிடையாது, காடு மொக்கையா இருந்து. ஸோ இப்போ நான் எந்த கண்டென்ட்டுக்கு வரேன்னா, இந்த காமன் மேன் ஷோ வந்து ஒரு மாதிரி குப்பை மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. டே 1ல இருந்தே ஒரு மாதிரி குப்பை மாதிரி தான் போகுது. பட் டே பை டே உள்ள ஜட்ஜஸ் ஆகட்டும், அந்த ஹோஸ்ட் ஆகட்டும், அவங்களுக்கான பேரை கெடுத்துக்கிறாங்களோன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ஆரி ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேர்ல இருந்தாப்ல மனுஷன் இப்போ ஜட்ஜிங் பொசிஷன்ல உட்கார்ந்துல இருந்து ஆப்போசிட்ல இருக்க மனிதர்களுக்கு வந்து மரியாதையா கொடுக்க மாட்டேங்காரு. முக்கியமா சொல்ல போனா யாரையும் பேசவே விட மாட்டேங்காரு. ஏன்னா உள்ள வர போட்டியாளரை பார்த்து உங்களுக்கான பேர் என்ன, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. கேட்டு முடிச்சு அடுத்த செகண்டே அவங்கள பேச விடாம இவரே ரிட்டன் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அங்கேயே பாதி பேர் பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா முக்காவாசி பேர் வந்து இந்த அளவுக்கு ஒரு கேமரா, இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். அப்ப அந்த பயத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு ஒரு சில பேர் பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் வாலண்டியா குறுக்க ஒரு மாதிரி பேசி நோண்ட அவங்க பயந்தே பல பேர் பேச மாட்டேங்காங்க. பயந்தே பல பேர் பேச முடியாம திணறி அங்க இருந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணன் கொடுக்குற டாஸ்க், அண்ணன் பேசுற விதங்கள் எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு. அந்த வகையில ஆரி ப்ரோவை போட்டு இப்ப அடி வெளியே வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க. என்ன கேட்டா ஆரி ப்ரோக்கு இது தேவையில்லாத வேலை. அதுக்கப்புறம் நம்ம ராஜு அவர்களை பொறுத்தவரைக்கு அவருக்கு இந்த ஜட்ஜிங் பொசிஷன் சுத்தமா செட் ஆகல. ஏன்னா அவர் எதையுமே கரெக்டா பேச மாட்டேங்காரு. அவர் 24 மணி நேரம் உட்கார்ந்து நையாண்டி நக்கல் தான் அடிச்சிட்டு இருக்காரு. யார் என்ன பேசினாலும் குறுக்க வெறுமனைக்கு கவுண்டரை மட்டும் தான் கொடுக்கற தவிர ஒரு கரெக்டான ஸ்பீச்சே இல்லை.
இப்ப ஆப்போசிட்ல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் ஒரு மனுஷங்க தான். இப்ப அவங்க வந்து ஏதோ ஒரு திறமைகளோட உள்ள வந்திருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம ராஜு மாதிரி மொக்கையா காமெடி பண்ண தெரியுமா? தெரியாது. அந்த வகையில ஏதோ ஒரு திறமையோட ஆப்போசிட்ல வராங்க. அப்ப ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அப்ப பண்ற விதத்தை பார்த்துட்டு ஒண்ணு உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துன்னு சொல்லணும். பிடிக்கலையா? இல்லங்க உங்க உங்க இது எனக்கு பெருசா பிடிக்கல. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி டீசெண்டா அனுப்பிடணும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, என்னப்பா நீ பேசுற? நீ பேசுறது ஒண்ணும் விளங்க மாட்டுக்கு. இதுக்கு நீ வீட்டிலேயே இருந்திருக்கலாம், இதுக்கு நீ காட்டிலே இருந்திருக்கலாம், இதுக்கு நீ வராமே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுன் பண்ணிட்டே இருக்காப்ல. சோ இதை பார்த்தோன்னே மக்களுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நீ என்னத்தை கிழிச்ச ராஜு, நீ உன்னோட சீசன் 5ல என்னத்தையா கிழிச்ச? நீ ஏன் ஒரு மிச்சரு? நீ ஏன் சும்மா தான் உட்கார்ந்துருந்த? நீ ஏன் சும்மா அங்கங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு உட்கார்ந்துருந்து காமெடிங்க பேர்ல கன்றாவே என்னத்தையோ பண்ணி கடைசியில கப்ப தூக்கிட்டேன்னு சொல்லிட்டு மக்கள் மக்கள் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில ராஜு ப்ரோக்கும் கடுமையான அடி விழுந்துட்டு இருக்குது. ரெண்டாவது இப்போ ஓவியா அவர்களுக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடைச்சிருக்குது. இப்போ ஓவியாவை பொறுத்த வரைக்கும் அங்க பெருசா எதுவும் பேசவே மாட்டாங்க, அமைதியா தான் உட்கார்ந்து இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் நல்ல பேர் கிடைச்சிருக்குது. ஏன்னா நேத்துக்கான எபிசோட்ல நம்ம ஆரி ப்ரோ வந்து ஒருத்தர் நாய் மாதிரி பண்ண சொல்லியிருப்பாப்ல, நாய் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல ஓவியா வந்து அந்த நபரை பார்த்து, இல்ல இல்ல கவின் நீங்க அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இது வந்து ஒரு ஒரு ஷோக்காக பண்ற விஷயம், ஸோ இப்படித்தான் இருக்கணும், இதுதான் பழகணும்னு அவசியமே கிடையாது, உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க, பிடிக்கலன்னா பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஓவியா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு மக்கள் பல பேர் வந்து இப்போ ஓவியாவுக்கு கடுமையான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் மாயாவுக்கு எப்பவும் போல கடுமையான அடி, முக்கியமா நம்ம நைட்டி அக்கா மேட்டர்ல இருந்து கடுமையான அடி. ஏன்னா நம்ம மாயாவை பொறுத்தவரைக்கும் வெளியே பொம்பளே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இந்த ட்ரெஸ்ஸை வச்சு பல விஷயங்கள் பேசுவாங்க, கண்டிப்பா நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அதே மாயா இந்த ஷோக்குள்ள இன்னொரு பெண்ணை பார்த்து இது என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே வெளியே இருக்க மக்களுக்கு அதை ஏத்துக்க முடியல. நீ வெளியே இருக்கும்போது பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பொம்பளே அப்படின்னு சொல்லிட்டு ஷோ நடத்துற, நிறைய பண்ற, ஆனா அங்க இப்போ இந்த காமன் மேன் ஷோல பெண்களுக்கு அகைன்ஸ்டா பண்ற மாதிரி பண்ற. உனக்கு முன்னாடி நைட்டி போட்டு நின்னது ஒரு பெண், அந்த பெண்ணை நீங்க அசிங்கப்படுத்தி அவளை ஹர்ட் பண்ணி வாய மூடுன்னு சொல்லி அந்த பொண்ணை டவுன் பண்ணி வெளியே அனுப்பியிருக்கேன்னா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை போட்டு மக்கள் இப்ப அடி பொழந்துட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் பிக் பாஸ்ல நடக்கிற அந்த காமன் மேன் ஷோ வந்து சுத்தமா சரியில்லை, வேஸ்ட்னு தான் சொல்லி ஆகணும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மற்ற லாங்குவேஜ்லாம் பண்ணுறாங்க, ஸோ நம்மளும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா எடிட்டிங்கும் சரியில்லை, கான்செப்ட் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ வந்து ஒரு மாதிரி வேஸ்ட் ஷோ தான். இதை வச்சு இவங்க வெறுமனைக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா இதை வச்சு மக்கள் கிட்ட இப்படி ஒரு ஷோ இருக்கு, இப்படி ஒரு ஷோ இருக்கு, பிக் பாஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வெறுமனைக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி மட்டும் தான் எடுக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே இவங்களை எவ்வளோ கழுவி ஊத்தினாலும் அவங்களுக்கு தேவை டிஆர்பி, வியூவர்ஷிப் மட்டும்தான். அது நமக்கு ஓப்பனா தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த வகையில் நம்ம நைட்டி அக்காலாம் இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டி அக்கா கிட்ட நான் பேசவும் செஞ்சேன். அக்கா வந்து எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நமக்கான வீடியோல கூட ஒரு வீடியோல கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, என்ன போட்டு அடிச்சு திட்டிலாம் கமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கான வீடியோ யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால அக்கா வந்து கோவப்பட்டு என்னை போட்டு அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் என் மேலேயும் தப்பு இருக்கு. அக்கா கிட்ட கேட்காம அக்காக்கான வீடியோ யூஸ் பண்ணது தப்பு தான். அதனால நான் வந்து பெருசாக அதை கண்டுக்கல. ஏன்னா அக்கா இன்ஸ்டாலையும் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நான் பேசவும் செஞ்சிருந்தேன். அக்கா கிட்ட ஒரு சாரி கூட கேட்டிருந்தேன். ஏன்னா அவங்க கிட்ட கேட்காம அவங்களுக்கான ஒரு வீடியோ யூஸ் பண்ணனால உங்ககிட்ட கேட்டிருக்கணும், நான் கேட்காம யூஸ் பண்ண தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லி நான் சாரியும் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா வந்து கொஞ்சம் டீசெண்டா பேசினாங்க. சேனலுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னாங்க. பட் எண்ட் ஆஃப் த டேல ப்ரூஃப்லாம் கொடுக்கல அக்கா. கேட்டா அக்கா என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட இருக்கு பட் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் பெருசா இது பண்ணல, கண்டுக்காம விட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து லைவுக்கு வாரீங்களா அக்கா, இதை பத்தி நம்ம பேசலாம்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா அக்கா சைடு ஏதோ நியாயம் இருக்கும், அப்ப அக்காவே பேச வச்சா கரெக்டா இருக்குன்னு சொல்லி கேட்டேன். அக்கா வந்து இல்ல, நீங்க எல்லாம் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க, போதும் என்ன வந்து மொத்தமா காலி பண்ணிடாதீங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்ப நானும் பெரிய பேராகிராஃப் போட்டு விட்டேன். ஓகேக்கா, என்னோட ஒப்பீனியன் இது, உங்களோட ஒப்பீனியன் அது, உங்க ஒப்பீனியன் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஸோ என்னால உங்களுக்கு ஏதாச்சும் ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா ஐம் சாரி அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு நானும் அக்கா மாதிரி பீஸ் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேன். ஸோ இப்போ அக்காக்கான இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா அக்கா இந்த விஷயங்களை வச்சு தான் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுறாங்க. பட் இங்க அக்காக்கான ஒரு 2 கேரக்டர் பார்க்க முடியுது. ஒரு சைடு அக்காவை பத்தி யாராவது கமெண்ட் பண்ணா அக்காக்கான ரிப்ளை ரொம்பவே ரூடா இருக்கு. அதாவது நார்மலா யாராச்சும் இப்படிதான் நைட்டி போட்டுட்டு வெளியே போவீங்களா, இப்படிதான் நைட்டி போட்டு கடை போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் நார்மலா கேட்டா கூட அக்காக்கான ரிப்ளை அப்படிங்கிறது பயங்கர ரூடா இருக்கு. அதனால அக்கா வந்து பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டாங்க போல. இன்டர்வியூல உட்காந்து பயங்கரமா அழுதுருக்காங்க. என்ன வந்து முடிச்சு விட்றாதீங்க, என்ன கொன்றாதீங்க, நான் இல்லாம செத்து போயிட்டா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி அழுறாங்க. பார்க்கும் போதே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதனால தான் இதுக்கப்புறம் அக்காக்கான கண்டென்ட்டை சுத்தமா தொடக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் எனக்கு தோணுது உண்மையாவே அக்கா ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டர். ஏன்னா
நம்மளால கவனிக்க முடிஞ்சுச்சு. ராஜுக்கு அகைன்ஸ்டாவே ஒரு மாதிரி ரூடா பேசியிருந்தாங்க ஆன் த ஷோலயே. இந்த மீடியால இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அங்க இருந்து நம்ம ராஜு வந்து சோசியல் மீடியா தானே, அது மீடியா எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் விட்டுருப்பாரு. அதுக்கு அக்கா வந்து ஒரு மாதிரி என்கிட்ட அப்படி வச்சுக்காத, செஞ்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரூடா பேசியிருப்பாங்க. ஸோ அக்கா கிட்ட நல்ல ஒரு கட்ஸும் இருக்குது, ஒரு ஒரு போல்ட்னஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஹோல் காமன் மேன் ஷோலயே உருப்படியான ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அக்கா தான். நான் சத்தியமா சொல்லுவேன், அக்கா தான். அக்கா வந்து இந்த இடத்துல லைட்டா மட்டும் அப்படி பேசி விட்டுட்டு இப்படி பண்ணிட்டீங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு அக்காவை செலக்ட் பண்ணி பிக் பாஸ்க்குள்ள அனுப்பியிருந்தா நமக்கு டெய்லி கண்டென்ட் கிடைச்சிருக்கும். டெய்லி வேற லெவல்ல கான்ட்ரவர்சிகளை பார்த்துருக்கலாம். டெய்லி அடி நம்ம போட்டு பொழந்து பேசியிருந்திருக்கலாம். சேனல் வந்து பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போதைக்கு இவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுல முக்காவாசி வந்து டம்மி பீஸ், ஒரு சில பேர் வந்து தற்கொலை பீஸ், நம்ம தண்ணி போல மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த ஆன் ஹோல்ல இருந்து எத்தனை பேரை செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யார் யார் இந்த டாப் 22க்குள்ள வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு இவங்க இந்த ஷோ என்ன மாதிரி கொண்டு போவாங்க அப்படிங்கிறத பேசலாம். ஸோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, அக்காவை பிக் பாஸ்ல போட்டிருந்தா கரெக்டா இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம முனியம்மா அவர்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா முனியம்மா அவர்கள் வெளியே வந்திருக்க வாய்ப்பு இருக்கா, முனியம்மா அவர்களை ஃபைனல் ரவுண்ட்ல எலிமினேட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா, இதை பத்தி உங்களுக்கான கருத்தை சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.